Hello everyone, welcome to CSK Education TV. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற pivot tables பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா நான் எல்லா வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். நீங்க அங்க போய் செக் பண்ணீங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டேபிள் இருக்கு. இந்த நார்மல் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்றது நம்ம பார்ப்போம். ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு மூணு விஷயம் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லா காலம் ஹெட்டிங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா காலம்ஸ்க்கும் ஹெட்டிங் இருக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நோ எம்டி காலம்ஸ் ஆர் ரோஸ் இருக்கா செக் பண்ணணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த எம்டி காலம்ஸும் இல்ல, ரோஸும் இல்ல. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நோ டோட்டல்ஸ் ஆர் சப் டோட்டல் ரோஸ். இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா எந்த சப் டோட்டல் ரோஸும் இல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு நார்மல் டேபிள்ல எங்க வேணா கர்சரை வச்சுட்டு நம்ம இன்சர்ட் என்ற மெனுஸ்ல போயிட்டு பைவட் டேபிள் கிளிக் பண்ணா போதும். நம்மளுக்கு வந்து கிரியேட் பைவட் டேபிள் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். இல்லனா ஷார்ட்கட் கீ வந்து Alt N B அது கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கிரியேட் பைவட் டேபிள் என்ற பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பைவட் டேபிள் வந்து நியூ ஒர்க் ஷீட்ல வேணுமா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல வேணுமான்னு கேக்குது. நம்மளுக்கு வந்து நியூ ஒர்க் ஷீட்ல தான் வேணும். சோ நியூ ஒர்க் ஷீட் செக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தனா நியூ ஒர்க் ஷீட்ல பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸ். இப்போ இது இல்லைன்னா நம்ம அனலைஸ் என்ற டேப்ல போயிட்டு இந்த ஃபீல்டு லிஸ்ட்டை கிளிக் பண்ணா போதும், நம்மளுக்கு வந்து பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் வந்துடும். இதுதான் வந்து ஃபீல்ட்ஸ், அதாவது இந்த டேபிள்ல இருக்கிற காலம் ஹெட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இங்க பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் வந்திருக்கு. கீழே ஷோ ஆகுது பாத்தீங்களா, இதுதான் வந்து ஏரியாஸ். இந்த ஏரியாஸ் வந்து 4 பார்ட்ஸா பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா காலம்ஸ், தேர்ட் ஒன் வந்து ரோஸ், ஃபோர்த் ஒன் வந்து வேல்யூஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரீஜனை வந்து கவுண்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து இந்த ஃபீல்ட்ஸ்ல ரீஜனை டிராக் பண்ணி ரோஸ்ல போட்டுறேன். ரோஸ்ல போட்டோம்னா நம்ம ரோஸ்ல ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட்னு ரீஜன்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ரீஜன் தான் கவுண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ரீஜனே டிராக் பண்ணி இந்த வேல்யூஸ்ல போட்டுறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் ஹெட்டிங்ஸ் வேணும்னா இந்த டிசைன் டேப்ல போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்ல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஷோ இன் காம்பேக்ட் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம வந்து ஷோ இன் அவுட்லைன் ஃபார்ம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த காலமோட ஹெட்டிங் வந்து ரீஜன் வந்துடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜன் வந்து கவுண்ட் வந்து 21 வந்திருக்கு. இந்த 21 வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கர்சர் இங்க வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டேப் வந்து ஒன்னு ஓபன் ஆகும். இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நியூ டேப் ஓபன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ரீஜன் வந்து ஈஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த ஈஸ்ட் ரீஜன் எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணா கவுண்ட் வந்து 21 வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா வந்துடுச்சு. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பைவட் டேபிள் வந்து சிங்கிள் டைமென்ஷன்ல எப்படி கிரியேட் பண்றதா பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 2 டைமென்ஷன்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது பார்க்க போறோம். அதாவது இப்போ இந்த ஈஸ்ட் ரீஜன்ல தருண் என்பவர் எத்தனை டைம்ஸ் வந்திருக்காருன்னு நம்ம செக் பண்ணோம். அதாவது எம்ப்ளாயி நேம்ல தருணை மட்டும் ஃபில்டர் பண்றேன். ஃபில்டர் பண்ணனா தருண் என்பவர் 3 டைம்ஸ் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பைவட் டேபிள்ல எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எம்ப்ளாயி நேமை வந்து செலக்ட் பண்றேன். இந்த எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி இந்த காலம்ஸ்ல போடுறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜன்ல தருண் என்பவர் 3 டைம்ஸ் வந்திருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாக்டா வந்துடுச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து அதிகமா இருக்கு, ஆனா ரோஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த எம்ப்ளாயி நேம் வந்து டிராக் பண்ணி ரோஸ்ல போட்டுறேன். ரீஜனை வந்து டிராக் பண்ணி காலம்ஸ்ல போட்டுறேன். சோ இதனால தான் வந்து நம்ம பைவட் டேபிள்ஸ் வந்து ஃபிளெக்சிபிள்னு சொல்றேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஜஸ்ட் டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து 2 டைமென்ஷன்ஸ்ல எப்படி பைவட் டேபிள்ஸ் கிரியேட் பண்றது தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ நான் வந்து கர்சரை வெளியில கிளிக் பண்றேன். வெளியில கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பைவட் டேபிள்ஸ் டூல்ஸ் ஷோ ஆகல. இதுவே கர்சரை பைவட் டேபிள்ஸ்க்குள்ள கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனா பைவட் டேபிள் டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அனலைஸ் டேப் அண்ட் டிசைன் டேப்னு 2 டேப்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து டிசைன் டேப்ல போறேன். இந்த டிசைன் டேப்ல போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த பைவட் டேபிள் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். நான் அப்படியே கீழே போறேன். கீழே போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஸ்டைல்ஸ் கொடுக்கனாலும் நியூ பைவட் டேபிள் ஸ்டைல்ஸ்ல போயிட்டு நீங்களே ஒரு பைவட் டேபிள் ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேண்டட் ரோஸ், அதாவது ஆல்டர்னேட் ரோஸ் வந்து பேண்டட்ல வேணும்னா நான் வந்து இதை செக் பண்ணனா நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட் ரோஸ் வந்து பேண்டட்ல வரும். அதே மாதிரி காலம்ஸும் ஆல்டர்னேட்டிவா பேண்டட் வேணும்னா இந்த பேண்டட் காலம்ஸ் செலக்ட் பண்ணா போதும், நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா பேண்டட் காலம்ஸ் வந்துடும். எனக்கு வேணாம்னா இதை அன்செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த காலம் ஹெடர்ஸ் அன்செக் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த காலம் ஹெட்டிங்கோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 கிராண்ட் டோட்டல் இருக்கு. இந்த கிராண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா ரோ வைஸ் கிராண்ட் டோட்டல். இப்போ இந்த கிராண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா காலம் வைஸ் கிராண்ட் டோட்டல். இப்போ இந்த கிராண்ட் டோட்டல் எனக்கு வேண்டாம்னா இந்த கிராண்ட் டோட்டல்ல போயிட்டு ஆஃப் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அது கொடுத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் ரிமூவ் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து ரோ வைஸ் மட்டும் கிராண்ட் டோட்டல் வேணும்னா இந்த கிராண்ட் டோட்டல்ல போயிட்டு ஆன் ஃபார் ரோஸ் ஒன்லி கொடுத்தீங்கன்னா ரோ வைஸ் கிராண்ட் டோட்டல் மட்டும் ஷோ ஆகும். இல்ல எனக்கு கிராண்ட் டோட்டல் வந்து காலம் வைஸ் மட்டும் வேணும்னா ஆன் ஃபார் காலம்ஸ் ஒன்லி கொடுத்தீங்கன்னா காலம் வைஸ் மட்டும் கிராண்ட் டோட்டல் வரும். இல்ல எனக்கு வந்து ரோ வைஸும் காலம் வைஸும் கிராண்ட் டோட்டல் வேணும்னா ஆன் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரோ வைஸும் கிராண்ட் டோட்டல் வரும், காலம் வைஸும் கிராண்ட் டோட்டல் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிப்போர்ட் டேப்ஸ்ல போவோம். இந்த ரிப்போர்ட் டேப்ல பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் இருக்கு. இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்ம பைவட் டேபிள்ல கிரியேட் பண்ணணும். சோ அதை எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஷீட்ல போயிடுறேன். டேட்டா ஷீட்ல போயிட்டு கர்சரை வந்து இந்த நார்மல் டேபிள்ஸ்ல எங்க வேணா வச்சுட்டு இன்சர்ட் என்ற டேப்ல போயிட்டு பைவட் டேபிள கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனா கிரியேட் பைவட் டேபிள்ன்ற பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் இல்லனா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இருக்கு. எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் தான் வேணும். சோ அதை நான் செக் பண்ணிட்டு லொகேஷன் வந்து நான் வந்து ரிப்போர்ட் டேப்ல போயிட்டு கர்சரை இங்க வச்சிடறேன். ஏன்னா இந்த அவுட்புட் பக்கத்துல நம்ம பைவட் டேபிள் கிரியேட் பண்ணலாம், நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ரோ வைஸ்ல இருக்கு. சோ நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து டிராக் பண்ணி ரோஸ்ல போட்டுறேன். அதே மாதிரி காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீஜன் இருக்கு. சோ ரீஜனை வந்து டிராக் பண்ணி காலம்ஸ்ல டிராப் பண்ணிடுறேன். ஃபைனலா சேல்ஸ் பாத்தீங்கன்னா வேல்யூஸ்ல இருக்கு. சோ நான் சேல்ஸ் வந்து டிராக் பண்ணி வேல்யூஸ்ல போட்டுறேன். இப்போ இந்த பைவட் டேபிள்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்து ரோ வைஸும் இருக்கு, காலம் வைஸும் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டலே இல்ல. சோ இந்த கிராண்ட் டோட்டலை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து டிசைன் என்ற டேப்ல போயிட்டு கிராண்ட் டோட்டல்ல ஆஃப் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுக்குறேன். சோ நமக்கு வந்து கிராண்ட் டோட்டல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் வந்து டெசிமல்ல இருக்கு. ஆனா இந்த அவுட்புட்ல வந்து டெசிமல் இல்ல. அதே மாதிரி ருபீஸ் சிம்பிள்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த சம் ஆஃப் சேல்ஸ்ல கிளிக் பண்ணினா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த நம்பர் ஃபார்மட்ல கரன்சி இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து டெசிமலே தேவையில்லை. ஸோ அதனால வந்து டெசிமல் வந்து 0 வச்சிடறேன். நம்மளுக்கு வந்து ருபீஸ் சிம்பிள்ஸ் தான் வேணும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வந்து வேற ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும்னா இங்கே நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டாலர் இருக்கு, யூரோ சிம்பிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ருபீஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா இந்த அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இந்த பைவட் டேபிள்ல பாத்தீங்கன்னா ரோ ஹெட்டிங்ஸும் இல்ல, காலம் ஹெட்டிங்ஸும் இல்ல. சோ நான் என்ன பண்ண போறேன்னா ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஷோ இன் காம்பேக்ட் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம வந்து ஷோ இன் அவுட்லைன் ஃபார்ம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரோ ஹெட்டிங்கும் வந்துடுச்சு, காலம் ஹெட்டிங்கும் வந்துடுச்சு. சோ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து எக்ஸாக்டா பைவட் டேபிள்ல கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை 100% சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.